ஒரு காலத்திலே காவல்துறையிலே ஆட்டை காணோம் மாட்டை காணோம் என்றும், அண்டாவை காணோம் குண்டாவை காணோம் என்றும், நகைகளை காணோம் நட்டுகளை காணோம் என்றும் புகார் வருவதும் அதற்கு தீர்வு காண்பதும் நாம் படித்த வரலாறு, பார்த்த வரலாறு. ஆனால் இப்போதெல்லாம் கிட்னியை காணோம் என்று தேடுகிற ஒரு நிலையிலே நாம் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம். 77 ஆண்டுகள் நாம் குடியரசு தின விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஏழை எளிய மக்கள் சிலரின் சிறுநீரகங்கள் அறுவை சிகிச்சை வாயிலாக திருடப்பட்டிருப்பதாக மகாராஷ்டிராவிலிருந்து வந்த காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கிங்ஸ் மருத்துவமனை உடைய நிறுவனர் தலைமறைவாகி இருக்கிறார். அவர் யார் என்றால் முன்னாள் திமுகவுடைய அமைச்சர் செல்வராஜ் அவர்களுடைய உறவினர். இந்த நிலையில நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த மேலும் பல ஏழை எளிய மக்களின் சிறுநீரகங்கள் திருடப்பட்டிருப்பது திமுகவுடைய இப்போதைய சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த மருத்துவமனையிலே திருடப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இந்த 77 ஆண்டுகள் நாம் கடந்த பின்பும் கூட நம்முடைய உடல் உறுப்புகளை கூட இன்றைக்கு திருடுகிற ஒரு நிலை இந்த அரசு இருப்பது, இதிலே வெக்கமில்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடை போட்டு வேறு கூட்டத்தை கூட்டி ஒரு செயற்கையான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிற போது நமக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிர்வாகத்தில் டபுள் இன்ஜின் என்று சொல்லுகிற போது அவர் டப்பா இன்ஜின் என்று விமர்சனம் செய்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்கள் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இது ஓடாத இன்ஜின் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் சொன்னதுதான் உண்மை. ஏனென்றால் காலத்துக்கு ஏற்ப நாம் சிந்தனைகளும் செயல்களும் நடவடிக்கைகளையுமே நாம் முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும். இப்போதெல்லாம் வந்தே பாரத் ரயில் காலம். ஆக இது வந்தே பாரத் ரயில் என்ஜின் காலம். நீங்கள் நீராவி என்ஜின் காலத்திலே இருந்து கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீராவி என்ஜின் எல்லாம் இன்றைக்கு காலாவதியான என்ஜினாக, காட்சி பொருளான என்ஜினாகத்தான் இருக்கிறதே தவிர, இப்போது மக்கள் விரும்புவதெல்லாம் வந்தே பாரத் என்ஜினைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள் என்கிற யதார்த்தம் கூட தெரியாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி என்று இந்த நாடு சீரழிவு பாதையிலே சென்று கொண்டிருந்து தலை குனிந்து இருக்கிறதே, இதை பற்றி கொஞ்சமும் கூட நீங்கள் கவலைப்படாமல் ஆட்சி முக்கியம், அதிகாரம் முக்கியம் என்ற ஒரு நிலை